பூமிகா ஆகாட்டு. நல்லா இருக்கா? பூமிகா, என் செல்லம் முதல் முறையா ஓவிய போட்டியில ஜெயிச்சு பரிசு வாங்கியிருக்க. அதுக்காக என் செல்லத்துக்கு நானே என் கையால பால் பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன். சரிமா? பாய் நியா, உட்காரு. பூமிகா குட்டி, சாப்பிட்டியா? ராசாத்தி, இனி எனக்கு டிஃபன் எடுத்து வை. இனியா, நான் சொன்ன மாதிரி பூமிகாவோட ஓவியத்தை பிரேம் போட்டு கொண்டு வந்துரு. சரி. இவ முத தடவையா ஜெயிச்சிருக்கா. இவ வாழ்க்கையில இவளுக்கு கிடைச்ச முதல் வெற்றி இது. இவளால என்னைக்குமே இத மறக்க முடியாது. இத பிரேம் போட்டு ஹால்ல மாட்டி வச்சா அத பாக்கும் போதெல்லாம் இவ சந்தோஷப்படுவா. அதுல எனக்கும் ஒரு திருப்தி. என்ன பெரியமா, நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? அதான் நீங்க பாருங்க, கையோட எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு மறக்காம பிரேம் போட்டு கொண்டு வந்துடுறேன். மரகதம், அனுமார் என் நேரமும் ராமரையே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி உனக்கு எப்பவும் பூமிகா ஞாபகம் தான். அண்ணே, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். நானும் அங்கேயும் ஸ்ரீரங்கத்துல இருக்கிற வரைக்கும் இவங்க அப்பா அம்மா இல்லாத நேரத்துல நாங்க தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் பூமிகாவை பாத்துக்கிற வேலையே எங்களுக்கு இல்ல. மொத்தமா அண்ணி தான் பாத்துக்கிறாங்க. பூமிகா செத்து பொழைச்சு வந்தவ. அதனாலதான் இவ மேல என்னையும் அறியாம அளவுக்கு அதிகமா பாசம் வந்துருச்சு. சரி, இந்த மகிழ்ச்சியான நேரத்துல நான் செஞ்ச பாயசத்தை என் கையாலேயே இவளுக்கு ஊட்டி விட போறேன். நான் போய் பாயசம் எடுத்துட்டு வரேன். இறங்குமா? நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. மரகதம், பாயசம் பூமிகாக்கு மட்டும்தானா இல்ல எங்க எல்லாருக்குமா? அண்ணே, பூமிகா சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் இருந்ததுன்னா கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் இல்லனே? அப்படியெல்லாம் இல்ல தம்பி, பூமிகாவுக்காக தான் செஞ்சேன். ஆனா நிறைய செஞ்சிருக்கேன், எல்லாரும் சாப்பிடலாம். செல்லக்குட்டி, பாயசம் வந்துருச்சு. ஐயோ, தெரியாம கொட்டிட்டேனே. கோகிலம்மா, கோகிலம்மா, என்ன பண்றீங்க? என்ன என்னாச்சு? சூப்பர்மா, அந்த டிராயிங்க நானே ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். நீ சிறப்பா பண்ணிட்ட. இதத்தான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். சமந்தி, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எவ்வளவு முக்கியமான டிராயிங், அத போய் இப்படி பண்ணிட்டீங்களே. என்ன சம்பந்தி, பாயசம் கொட்டுச்சுன்னா துணியை கொண்டு வந்து தொடச்சிருக்கணும். இந்த பிஞ்சு மனச நோகடிச்சிட்டீங்களே. என்னத்த அப்படியே சில மாதிரி பாத்துட்டு நிக்கிறீங்க? உங்களுக்கு தொடக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? அம்மா தானே போறேன்னு சொன்னாங்க. நீங்க முந்திக்கிட்டு போகும்போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். என்ன மாப்பிள்ள, என்னென்னமோ பேசுறீங்க. பூமிகாக்கு பிடிச்ச பாயசம் கொட்டிடுச்சேன்னு பதட்டமாயி என்ன செய்யறதுன்னே தெரியாம அந்த பேப்பரை வச்சு தொடச்சிட்டேன். அதுக்கு போய் அத்தை விடுங்க, அவங்கதான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றாங்களே.
அதுக்கு இல்ல ராசாத்தி, பூமிகா வரைஞ்சி வாங்கின ஃபர்ஸ்ட் பிரைஸ். இந்த பிஞ்சு மனசு என்ன பாடுபடும். அவங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானே மத்தவங்க மனசு எப்படி கஷ்டப்படுன்னு புரியும். ஏங்க, அதான் அம்மா தெரியாம பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அத புரிஞ்சுக்காம ஏன் ஆளாளுக்கு இவங்களை ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க? சம்மந்தி, உங்க மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். யாரும் வருத்தப்பட வேண்டாம். இது ஒண்ணு போனா என்ன, பூமிகா இந்த மாதிரி நிறைய வரைஞ்சு நிறைய ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவா. இந்த மாதிரி நிறைய ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவாளா? அது அத்தனையும் நான் ஒன்னும் இல்லாம பண்றேன் பாருடி. பூமிகா வா. என் அம்மா உண்மையிலேயே கில்லாடி. அம்மா, நீ அம்மான்னு சந்தோஷப்படுற மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை தாம்மா இப்படி ஒரு விஷயம் பண்ற. நீ இப்படி எல்லாம் பண்றப்பதான் நீ என் அம்மா தானே எனக்கு ஞாபகம் வருது. கண்மணி, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. நீ இவ்ளோ சந்தோஷப்படுற மாதிரி நான் என்ன பண்ணேன்? அம்மா, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல? சரி சரி, பட்டப்பகல்லே இப்படி நடிக்கிற பாத்தியா? நீ ஆசையா நான் போய் பாயாசத்தை கொண்டு வரேன்னு சொன்ன போது எனக்கே உன் மேல கோபம் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நீ பண்ண காரியம் இருக்கே, சூப்பர். என்ன கண்மணி, சம்மந்தி ஆசாசியா அவங்க கையால பாயாசம் பண்ணிருக்காங்க, அதுக்கு அவங்களுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணேன். இதுல என்ன இருக்கு? உனக்கு ஒன்னும் தெரியாது. எதுவுமே தெரியாம தான் அந்த டிராயிங் பேப்பரை வச்சு பாயாசத்தை தொடச்ச, அப்படிதானே? என்னடி நீ? பூமிகா சின்ன புள்ள, பாவம். என்னதான் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு பேத்தி இருக்குல்ல, நான் அப்படி பண்ணுவனா? அம்மா, நான் சீரியஸா கேக்குறேன், உண்மையிலேயே நீ தெரியாம தான் பண்ணியா? என்ன கண்மணி, என்ன நம்பாம கேட்டதையே கேட்டுக்கிட்டு இருக்க? நான் உண்மையை தானே சொல்றேன். அந்த சின்ன புள்ள முதல் தடவையா பரிசு வாங்கியிருக்கா, அத ஃப்ரேம் போட்டு மாட்டுனா எல்லாருக்கும் பெருமைல்ல. என் பேத்தி எக்கேடி கெட்டு போனா அவங்களுக்கு என்ன? ராசாத்தி பொண்ணு மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு அவங்க நினைச்சா எனக்கு கோபம் வராதா? அதனால தாண்டி நான் தெரியாம அப்படி பண்ணிட்டேன். அதான பார்த்தேன். மா, நீ போய் நல்லது பண்ணன்னு சொன்னா அதோ அவங்களே நம்ப மாட்டாங்க, நான் நம்புவேனா? அந்த பேப்பர் எடுத்து அந்த பாயசத்தை துடைக்கும் போது உன் மாமியார்காரியோட முகத்தை பாக்கணுமே. ஐயோ ஐயோ, கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. நான் கூட எங்க பிரச்சனை பெருசாயிடுமோன்னு நினைச்சிட்டேம்மா. ஆனா நீ எப்படியோ சமாளிச்சிட்ட. கண்மணி, எல்லாம் உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தாண்டி. அந்த ராசாத்தி வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். டேய் சவுதி சந்தானம், மரகதண்ணி வீட்டுக்கு வந்தா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிடலான்னு நீ மாஸ்டர் பிளான் மங்காத்தா பிளான் எல்லாம் போட்டு பாக்கியத்தை யோகியமா கூட்டிட்டு வந்த. ஆனா இன்னைக்கு கட்டிங் போடுறது கூட என்ன பண்றதுன்னு தெரியாம ரூம் போடாத கணக்கா
யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஆஹா, கையை மத்தள வாசிக்க ஆரம்பிச்சிருச்சா? ஏய் இருடா, என்ன அவசரம்டா உனக்கு? அதுக்குள்ள இப்படி டான்ஸ் ஆடுற? உனக்கு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் அமைதியாயிரு. சரியா? பிளானுக்கு என்னன்னு புலம்பிட்டு இருக்கீங்க? மாஸ்டர் பிளான் இடி. ஆமா, மாஸ்டர் பிளான் பண்றதுக்கு நீங்க பெரிய விஜய் பாருங்க. மங்காத்தா பிளான் பாக்கியம். மங்காத்தா பிளான் பண்ண நீங்க பெரிய அஜித்தா. இன்னைக்கு காலையில ஸ்பெஷலா கோழி பிரியாணி கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, சூடாறதுக்குள்ள சாப்பிடுங்க. பாக்கியம், நீ கோழி பிரியாணின்னு சொன்னதும் என் மண்டையே குழம்புது. இவ்வளவு காலையில யாரு கோழி பிரியாணி செஞ்சது? என்னங்க, எனக்கு தெரியாதா நீங்க கவுச்ச வாசனை இல்லாம சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கல்யாணம் ஆன புதுசுல கறி குழம்பு வைக்கலன்னு என் கைய புடிச்சு எடுத்து கடிச்சு வச்சிட்டீங்களே, அத நான் மறந்துடுவேனா என்ன? அதான் நேத்து மிச்சம் இருந்த கோழி பிரியாணிய யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சு இப்பதான் சூடு பண்ணி கொண்டு வரேன், சாப்பிடுங்க. பாக்கியம், நீ சூடு பண்ணும்போது யாரும் பாக்கலையா? அப்படி முறைக்காத பாக்கியம். நான் செஞ்ச பாக்கியம் நீ எனக்கு மனைவியா வந்து அமைஞ்ச. டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டியா? சரி சரி, சாப்பிட்டுட்டு போய் ரெடி பண்ணி சாப்பிடலாம். நல்லா இருக்கா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. லெக் பீஸ் உனக்கு வேணுமா? எனக்கு வேணாம், நீங்க சாப்பிடுங்க. என் செல்லம். அத்தை, அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும். ராசாத்தி, ராசாத்தி. இது வரேன் அத்தை. என்ன அத்தை? கண்மணிக்கு அர்ஜென்ட்டா ஒரு 10,000 வேணுமா? கொடுத்து விடு. எதுக்கு அத்தை 10,000 ரூபாய்? இங்க பாரு, இலை எடுக்க சொன்னா இலைய மட்டும்தான் எடுக்கணும். அதை எண்ணி பாக்குற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. நீ கேள்வி கேக்குற இடத்துல இல்ல, சொல்றத செய்யற இடத்துல இருக்க. நீ வெறும் கணக்கு புள்ளதான். அத புரிஞ்சுக்கிட்டு அத்தை சொல்றத செய். நான் ஒண்ணு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே. 10,000 ரூபாய்க்கு அவசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கதான் நான் கேட்டேன். என்ன அத்தை, உங்க முன்னாடியே வக்கீல் மாதிரி தேவையில்லாத விளக்கோலா கேட்டுட்டு இருக்கா? நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க. ராசாத்தி, 10,000 ரூபாய்க்கெல்லாம் விளக்கம் கேப்பியா? அவ ஏதோ அவசரம்னு சொல்றாளே, கொடுக்க வேண்டியதானே? அத்தை, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, இருக்கிற நிலைமையே சொல்றேன். எதுக்குன்னு சொல்லுங்க. தேவை இருக்கிற பட்சத்துல நான் கண்டிப்பா தரேன். கண்மணி, அவதான் கேக்குறால, சொல்லு. என்னதான் பண்றான்னு பாப்போம். ஸ்வேதாவோட ஸ்கூல் பேக் கிழிஞ்சு போச்சு. வேற பேக் வாங்கணும். அதே சமயத்துல எங்க அம்மாவுக்கு வர வர சரியா கண்ணு தெரிய மாட்டேங்குது. அதுக்காக அவங்க கண்ணை செக் பண்ணணும். அவங்களுக்கு கண்ணாடி வாங்கணும். ஆமாமா, கண்டிப்பா உங்க அம்மாவோட கண்ணை செக் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு டிராயிங் எது வெறும் பேப்பர் எதுன்னு தெரிய மாட்டேங்குது. கண்மணி, இதுல 1000 ரூபாய் இருக்கு.
முதல்ல ஸ்வேதாவுக்கு பேக் வாங்கிக்கலாம், அப்புறமா உன் அம்மா கண்ணு பிரச்சனையை பாத்துக்கலாம். ரொம்ப அவசியம்னா உங்க அம்மாவை ஆப்டிகல்ஸ்க்கு கூட்டிட்டு போய் என்ன பிரச்சனைன்னு டெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வா. எல்லா ஆப்டிகல்ஸ்லயும் ஐ டெஸ்ட் ஃப்ரீ தான். கண்ணாடி அவசியம்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா வாங்கி போட்டுடலாம். ஸ்வேதா, என்ன ஸ்வேதா தப்பு தப்பா எழுதிக்கிட்டு இருக்க? 5 6 இன்ட்டு பண்ணா 30 தானே வரும். நீ 300ன்னு எழுதிருக்க. பாட்டி, இது 30 தான். உங்களுக்கு கண்ணு தெரியாதா? மா உள்ள போ. அவதான் எழுதிட்டு இருக்கால, நீ அவளுக்கு பாடம் எடுக்க வந்துட்டியா? போ. நான் என்ன சொன்னேன்னு இப்ப எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்கன்னு தெரியலையே. நீ எதுக்கு என்ன உள்ள போன்னு எரிஞ்சு விழற? போறேன் போறேன். ரசாத்தி போலாமா? பூமிகா ஸ்கூலுக்கு கிளம்பலாமா? பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வா, நம்ம போலாம். என் செல்லம், ஸ்கூலுக்கு போறியா? போயிட்டு வா. பாய். பாய் பாட்டி. பாய்மா, போயிட்டு வா. பாய். பாய் செல்லம். பாட்டிக்கு பாய் சொல்லு. பாட்டி பாய் பாட்டி. பாய். சரி போயிட்டு வரமா? வரேன் அத்தை. வா வா. கண்மணி, என்ன பணத்தை எடுக்காம போற? பணமா? அது அங்கேயே இருக்கட்டும். நான் என் புள்ளைக்கு மஞ்ச பைய கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புறேன். அண்ணியாரே, உங்களுக்கு இந்த வீட்டில் இருந்த மரியாதை எல்லாம் போச்சு. ஆனா நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். கண்டிப்பா உங்க மரியாதையை மீண்டும் உங்களுக்கு கிடைக்க வைப்பேன். சந்தானம், என்ன சொல்ற? என் மேல உனக்கு அவ்வளவு அக்கறையா? என்ன அண்ணி, உங்களுக்கு ஒரு இழுக்கு வந்தா என் உடம்புல அழுக்கு வந்த மாதிரி கண்டிப்பா அதை மாத்துவேன். அதுக்கு நீங்க நான் சொல்ற மாதிரி கேட்கணும். சரி சொல்லு, நான் கேட்டு அதுபடியே நடந்துக்கிறேன். அண்ணி, நான் சொல்ற ஐடியாவை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான பீஸா நான் இதை எடுத்துக்கிறேன். சந்தானம், ஐடியா கொடுக்காம பணத்தை மட்டும் எடுத்துட்டு போற? பணத்தை எடுத்துட்டு போனா தான் நீ ஐடியாவே வரும். கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிளம்பிடுறான் சந்தானம். இங்க பாருங்க தம்பி, எனக்கு வாக்கு சுத்தமா இருக்கணும். அதே சமயத்துல நாணயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லனா நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியாது. சொல்றது புரியுது இல்ல? சரிங்க தம்பி, உங்களுக்கு எத்தனை டன் அரிசி வேணும்னு செக் பண்ணிட்டு அப்புறமா எனக்கு சொல்லுங்க. ஓகேயா? சரி வச்சிடுறேன். நல்லது நல்லது. என்னம்மா? சார், உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க சார். உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன்னு அவங்கள உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன் சார். 2 பேருன்னு மொட்டையா சொன்னா எப்படி? யாரு என்ன எங்க இருந்து வரீங்கன்னு கேட்க மாட்டியா? சார், பேரு இனியன் ராசாத்தின்னு சொன்னாங்க சார்.
நீ இதான முதல்ல சொல்லிருக்கணும், இத சொல்லலையே. அவங்க எவ்வளவு நாணயமானவங்க, அவங்கள போய் வெளியே உட்கார வச்சிட்டியே. உள்ள வர சொல்லட்டுங்களா சார்? என்னது, உள்ள வர சொல்றியா? அவங்க முகத்துல கூட முழிக்க எனக்கு விருப்பம் இல்ல. போ சொல்லு வெளியே. சரிங்க சார். சார் உங்களை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி உங்களை போக சொல்லிட்டாரு. சரி வா போலாம்.